வணக்கம், நான் தனுராஜ். நான் இப்பொழுது இந்த காணொளியில் மோட்டார் வெஹிக்கிள் தொடர்பாகத்தான் பேச போகின்றேன். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இந்த கொரோனா தாக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து இலங்கையில் மோட்டார் வெஹிக்கிளானது இறக்குமதி தடைப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையில் பழைய வெஹிக்கிளினுடைய விலையானது மிகவும் அதிகரித்திருந்த காரணத்தினால் பல்வேறுபட்ட நபர்கள் புது வெஹிக்கிள் இறங்கட்டும், அப்போதுதான் நாங்கள் மோட்டார் வெஹிக்கிளை எடுத்துக்கொள்வோம் என்ற அடிப்படையில் சிலர் இருந்திருப்பீர்கள். அதே போல சிலர் காசு இருக்கிறவங்க பழைய வெஹிக்கிளாக இருக்கட்டும், விலை கூடையாக இருக்கட்டும், நாங்கள் எடுத்து ஓடுவோம் என்ற அடிப்படையில் நீங்கள் மோட்டார் வெஹிக்கிளை எடுத்து ஓடக்கூடியதாக இருந்திருக்கும். இப்போது ஒரு மாத காலமாக பல்வேறுபட்ட யூடியூப்புகளை பார்க்கின்ற போலையிலும் அல்லது பல்வேறுபட்ட நபர்களுடன் பேசுகின்ற போலையிலும் மோட்டார் பைக் கடைகளுக்கு மோட்டார் பைக் வந்துவிட்டது, அவ்வாறான விலைகளில் மோட்டார் பைக்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த தகவலை கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் நான் நேற்றைய தினம் களுவாஞ்சூடிக்கு எதச்சலாக போயிருந்தேன். அப்பொழுது யமஹா ஸ்டோர், அதாவது அந்த ஸ்டோர் இடத்தை இருக்குன்னு சொன்னால் களுவாஞ்சூடி கோட்ஸுக்கு எதிர யமஹா ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு கடை ஒன்று இருக்குது. இந்த கடையில் நாம் R15 அதே போல் MT பைக் அதே போல் எப்செட் என்கின்ற இந்த 3 பைக்கிலையும் நான் பார்த்திருந்தேன். இந்த பைக்கில் என்ற கண்களில் பட்டதை தொடர்ந்து, அதாவது R15 MT பைக் அதே போல் எப்செட், இந்த பைக்கில் நான் பார்த்ததும் அந்த யமஹா கம்பெனிக்குள் சென்று இந்த பைக்குகள் தொடர்பாக கலந்துரையாடினர். குறிப்பாக எங்களோட ஊரில் ஒரு ஆள் வெளியிருந்து வந்திருக்கின்றார். அவர் பைக்கில் எடுப்பதற்காக ஓடி தெரிஞ்ச, குறிப்பாக R15 பைக் எடுக்கணும் என்றதுக்காக அவர் ஓடி தெரிஞ்சார். ஆனால் R15 அவருக்கு பிடிச்ச மாதிரி பழைய பைக் செகண்ட் ஹேண்ட் பைக் கிடைக்கல. அதால் அவர் KTM பைக்கில் எடுத்து இப்போ ஓடிக்கொண்டிருக்கின்றார். குறிப்பாக R15 பைக்கிலுக்கு பாரிய விலை இப்போது பழைய பைக்கிலுக்கு போகின்றது. இந்த அடிப்படையில் சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் R15 பழசி, அதாவது செகண்ட் ஹேண்ட் பைக் எடுக்கிறத விடுத்து புது பைக்கிலை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் தான் எங்கட கிராமத்தில் ஒரு நபர் R15 பைக்கிலை எடுப்பதற்காக என்னையும் அழைத்து சென்றிருந்தார். இவ்வாறு அழைத்து சென்ற போது அந்த ஸ்டோரில் அவர் அழைத்து சென்றது மட்டக்களப்பில் இருக்கின்ற யமஹா ஸ்டோருக்கு. அங்கு சென்றபோது அந்த கடையில் எந்த விதமான யமஹா கம்பெனி சார்ந்த வெஹிக்கிள்களும் அந்த கடையிலே இருக்கவில்லை. இந்த அடிப்படையில் நாங்கள் அங்கு சென்று எவ்வாறாக அந்த வெஹிக்கிளை ஆர்டர் செய்தோம் என்று சொன்னால், அவங்க கம்ப்யூட்டரில் அந்த நம்ம யமஹா கம்பெனி சார்ந்த பைக்கில் என்ன கலர் இருக்குதோ அந்த கலரில் இருக்கின்ற பைக்கிள்கள் அனைத்துடைய புகைப்படத்தை கம்ப்யூட்டரில் ஏற்றி வச்சுருக்காங்க. அப்போ நமக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்றது அந்த கம்ப்யூட்டரில் அந்த படத்தை காட்டுகின்ற போது நாம் அந்த படத்தில் பிடிச்ச பைக்கில் நம்ம செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட சொல்கின்ற அந்த வேளையில் அவர்கள் அந்த பைக்கிலை நமக்கு பெற்று தராங்க. இதுதான் இந்த பைக்கிலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்படி தான் இந்த பைக்கிலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த அடிப்படையில் நாங்கள் இப்படி ஆர்டர் செய்துட்டு, அதாவது அந்த பைக் தான் வேணும்னு சொல்லி அவங்ககிட்ட பதிவு செஞ்சுட்டு இங்கே வந்த இடத்துல அடுத்த நாள் ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்படுறோம். என்னென்னு சொன்னால், களுவாஞ்சூடிக்கு மோட்டார் பைக் வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி. அதாவது எங்களுக்கு கிடைச்ச தகவல் என்னன்னு சொன்னால், ஆர்டர் பண்ணாமல் களுவாஞ்சூடி யமஹா ஸ்டோருக்கு யமஹா கம்பெனியுடைய பைக்கில் இறக்கியிருக்கின்றார்கள் அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருந்தது. இந்த அடிப்படையில் தான் நாங்கள் களுவாஞ்சூடிக்கு எதைச்சலா செல்லக்குள்ள அந்த கடையில் விசாரிச்சுட்டு வருவோம் என்று சென்றோம். அப்போது தான் இந்த பைக்கிலே எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் உங்களுக்கு நான் இந்த காணொலியில் என்ன சொல்கின்றேன் என்று சொன்னால், நீங்கள் இப்போது யமஹா கம்பெனி சார்ந்த R15 பைக்கில் எடுக்கிறதாக இருக்கட்டும், அதே போல் MT பைக்கில் அதே போல் எப்செட் பைக்கில் எடுக்கிறாக இருந்தால் உடனே உங்கள்கிட்ட இருக்கின்ற காசை கொண்டு கொடுத்து உடனே பைக்கில் எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இதுவரை இலங்கையில் எந்த ஒரு கடையிலையும் இன்னும் அப்படியான வசதி செய்யப்படவில்லை. குறிப்பாக என்னென்னு சொன்னால், இவ்வாறான பைக்கிள்கள் குறிப்பாக 10 பைக்கில் இறங்கினாலும் அந்த 10 பைக்கில் எப்படி அந்த கடைக்கு இறக்கப்படுதுன்னு சொன்னால், இப்போ மோட்டார் பைக் தேவையான ஆட்கள் காசை கட்டி அந்த கடையில் ஆர்டர் பண்ணுகின்ற போது அவர்கள் அந்த காசை செலுத்தி அந்த பைக்கில் இறக்கி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைதான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றது. இதை தவிர்த்து கடையில் இதுவரை மோட்டார் பைக்கில் இறங்கவில்லை. அப்படி இறங்குகிற பைக்கிள்கள் அனைத்தும் ஆர்டர் செய்யப்பட்டு தான் இறக்கப்படுகின்றது. இவ்வாறு இந்த பைக்கிள்கள் எவ்வாறு பதிவு செய்யலாம் என்பது தொடர்பாகவும் உங்களுக்கு சில விழிப்புகளை வழங்க வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக சிலர் பைக்கிலுக்கு காசை கட்டி எடுக்கிறதுக்கு பயப்படுறேன். என்னன்னா நம்மளோட காசை எடுத்தது ஏமாற்றிட்டு போய்த்துருவாங்க அப்படி என்கின்ற சில பயங்களும் வருகிறது. இந்த அடிப்படையில் நீங்கள் பயமில்லாமல் காசை அவர்களுக்கு வழங்குவதற்கு சிறிய ஒரு ஏற்பாடு இருக்கின்றது. குறிப்பாக இந்த பைக்கில் எப்படி ஆர்டர் செய்கிறார்கள் என்று சொன்னால்,
உங்களுடைய பெயர், ஐடென்டி நம்பர், இந்த நம்பர்லாம் இந்த பைக்கில் வந்து அவர்கள் ஆர்டர் பண்ணி தாராங்க. அப்போ நீங்கள் என்ன செய்ய மாட்டா, உங்களுடைய பெயர், ஐடென்டி நம்பர், அதே போல் அந்த வெஹிக்கிளுக்கு குறிப்பாக அந்த வெஹிக்கிளுக்கு இப்போ குறிப்பாக R15 வெஹிக்கிள் வந்து கிட்டத்தட்ட 16.5 முடியுது. ஆனால் எடுத்து எல்லாம் கிளியர் பண்ணி வாரத்துக்கு கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய் இந்த R1 வெஹிக்கிளுக்கு வந்து முடியுது. இந்த 17 லட்சம் ரூபாயில் சில கடைகளில் நாம் இப்போ மூன்று கட்டுனா அந்த பைக்கில் ஆர்டர் பண்ணி தராங்க. சில கடையில் 5 லட்சம் ரூபா கட்டுகின்ற வேளையில் தான் அந்த பைக்கில் அவர்கள் ஆர்டர் பண்ணி தராங்க. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கேடிஎம், இந்த கேடிஎம் சொல்கிறேன், கேடிஎம் இல்லை, அந்த எம்டி பைக்கில் வந்து கிட்டத்தட்ட 14 லட்சம் ரூபா முடியுது. கிட்டத்தட்ட 14 லட்சம், சரியாக 14 லட்சம் இல்லை, கிட்டத்தட்ட 14 லட்சம் முடியுது. அப்போ இந்த 14 லட்சத்தில் இவங்கள் இந்த ஆர்டர் பண்ணுறதுலேயும் நம்ம கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சம் காசு கட்டுகின்ற விலையெல்லாம் அவர்கள் ஆர்டர் பண்ணி தராங்க. எப்படி ஆர்டர் பண்ணுறாங்கன்னு சொன்னால், இதையும் சொல்ல மறந்துவிட்டேன், இந்த வெப்சைட்டுக்கு வந்து 12 முடியுது. இப்போ வார இந்த வெப்சைட்டுக்கு வந்து 12 முடியுது. இந்த காணொலியில் நான் அந்த வெஹிக்கிள்களையும் பதிவிட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். R15க்கு எல்லாம் கிளியர் பண்ணி வாரத்துக்கு 17 முடியுது. அதே போல் எம்டி வெஹிக்கிளுக்கு 14 முடியுது. வெப்சைட்டுக்கு வந்து 12 முடியுது. இவ்வாறான விலைகள் தான் பைக்கிலை இப்போது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் இவ்வாறு அந்த பைக்கிள்களை ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் பேரையும் ஐடென்டி நம்பரையும் கொடுத்து அவங்ககிட்ட பதிவு செய்கின்ற போது அவங்க அதை வந்து ஆன்லைனில் பதிவு செய்து அதுக்கு உங்களுக்குரிய ஒரு கோட் நம்பர் ஒன்று வருது. இந்த கோட் நம்பரோடாகத்தான் உங்களுடைய அந்த பைக்கில் வந்து அவர்கள் பதிவு செய்கிறாங்க. அடுத்தது காசு கொடுக்கும்போது நீங்கள் வந்து கையில் கொடுக்கறது வந்து ஒரு பாதுகாப்பற்ற, அதாவது ஏமாற்றிட்டு போய்த்துருவாங்க என்ற பயப்படுறதுக்குரிய வழிகளை இந்த கையில் கொடுக்கறது தான் செய்து தருகின்றது. எனவே நம்ம கையில் கொடுக்க தேவையில்ல, அவங்க ஒரு பேங்க் நம்பர், அதாவது அவங்க அக்கௌண்ட் நம்பர் ஒன்று தருவாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து நம்ம வந்து காசை கட்டி அந்த ஸ்லிப் எடுத்து ஃபோட்டோ பிடிச்சு அவங்களுடைய அந்த தொலைபேசிக்கு அனுப்பி வைத்தோம்னு சொன்னால் அதனூடாக அவர்கள் இதுக்குரிய அந்த பைக்கிலை ஆர்டர் பண்ணுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து நமக்கு மோட்டார் வெஹிக்கிளை இறக்கி தராங்க. அதாவது நம்ம இந்த ஆர்டர் செய்கின்ற மோட்டார் வெஹிக்கிள் வந்து 5 நாளோ 10 நாளோ இறங்காமல் கிட்டத்தட்ட அந்த மோட்டார் வெஹிக்கிள் வந்து இறங்குறதுக்கு 30லிருந்து 45 நாட்கள் வரை செல்கின்றது. எனவே அன்னளவாக அந்த மோட்டார் வெஹிக்கிளை அவர்கள் நாம் ஆர்டர் பண்ணி இங்கே நம்ம கொண்டு வரதுக்கு, அதாவது நம்மளோட கைக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட 45 நாள் எடுக்கும். குறைஞ்சது ஒரு மாதம் எடுக்கும். அதையும் தாண்டி போனோம்னா 45 நாள் எடுக்கும். இவ்வாறு தான் இந்த மோட்டார் வெஹிக்கிள், அதாவது R15 மோட்டார் வெஹிக்கிள், அதே போல் எம்டி பைக், அதே போல் எப்செட் பைக்கை எடுத்து கொடுக்காங்க. இந்த தகவல் எப்படி எனக்கு தெரியும்னு சொன்னால், நான் களுவாஞ்சுடிக்கு நான் சொன்னேன் இறைச்சலாக போயிருந்தேன். போக்குள்ள அந்த மோட்டார் பைக் கடைக்குள்ளே, அதாவது ஜமஹா ஸ்டோருக்குள்ளே போக்குள்ள அந்த 3 மோட்டார் வெஹிக்கிளையும் பார்த்துருந்தேன். அங்கு அந்த கடையில் இருக்கின்றவர்களோட வினாவிய போது அவர் இவ்வாறான தகவலை வழங்கியிருந்தார். இந்த அடிப்படையில் அந்த நான் வீடியோ எடுக்கணும் என்று போகலை, யூடியூப்பில் போடணும் வீடியோ எடுக்கணும்னு போகலை. அதனால் நான் பார்த்ததை உங்களிடம் ஷேர் பண்ணுறதுக்காகத்தான் இந்த காணொலியை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். நான் களுவாஞ்சுடியில் பார்த்த அந்த மோட்டார் பைக்கிலையும் இந்த காணொலியில் இணைத்து விடுகின்றேன். நீங்களும் பாருங்கள். பார்த்துவிட்டு உங்களுக்கு பைக் தேவை என்று சொன்னால் நீங்களும் போய் களுவாஞ்சுடியில் அந்த ஜமஹா ஸ்டோரில் போய் ஆர்டர் செய்து நீங்களும் பைக்கிலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த ஜமஹா ஸ்டோர் வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால், களுவாஞ்சுடியில் மெயின் ரோட்டில் கோட்ஸுக்கு, அதாவது கோட்ஸுக்கு எதிர வந்து இந்த ஜமஹா ஸ்டோர் கடை இருக்குது. இதைத்தான் நான் இந்த காணொலியில் உங்களுக்கு வழங்கியிருந்தேன். இதேபோல் இன்னும் ஒரு காணொலி என்று சொல்கிறதை விட மோட்டார் பைக் கடைக்கு சென்று, அதாவது ஜமஹாவாக இருக்கட்டும், பஜாஜாக இருக்கட்டும், கொண்டாவாக இருக்கட்டும், அடுத்து டிவிஎஸ் கம்பெனியாக இருக்கட்டும், இவ்வாறான ஏதாவது ஒரு கடைக்கு சென்று மோட்டார் வெஹிக்கிள் தொடர்பாக அல்லது ஓட்டோ தொடர்பாக ஒரு காணொலியை பதிவிட்டு உங்களுக்கு அடுத்த காணொலியாக நான் வழங்குகின்றேன். இன்று விடைபெற்று செல்லுகின்றேன். நன்றி, வணக்கம்.